ஸோ இந்த வீடியோவில் தீபாவளிக்கு எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கிஃப்ட் என்னென்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி அதாவது கொடுத்து ஷேர் பண்ண முடியாது வீடியோவில் காமிச்சு ஷேர் பண்ணுறேன். என்னென்ன இருக்குன்றது நம்ம ஓவரால் வந்து பார்த்தலாம் சரிங்களா. வெவ்வேறு பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து வெவ்வேறு கிஃப்ட் வந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு சிலதெல்லாம் வந்துட்டே இருக்கும். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஃபுல்லாக அட்டாச் பண்ணி போட்டுறேன். சரி, இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த 6 கிஃப்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணலாம். ஆரம்பிக்கலாங்களா? எனக்கு அஃபிஷியலி யூடியூப் சைட்ல இருந்து இல்லை என்னுடைய சேனலுக்காக எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் கிஃப்ட் யார்கிட்ட இருந்துன்னா யூசர்ஸ் கிட்ட இருந்து தான். ஸோ அவங்களுடைய கிஃப்ட் வந்து எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல். பிராண்ட் ஃபோன் லான்ச் பண்றாங்களா இல்லையோ, பட் இருந்தாலும் எனக்கு ஸ்பெஷல். என்ன அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி வாழ்த்துக்கள் asus இந்தியாவோட ஹெட்டு எல்லாம் போட்டு இது ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பாரு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. 3 பார் சாக்லேட்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி சீஸ் கேக். இது வந்து பார்த்தீங்கன்னா எவன்லி மில்க் மூஸ் வித் கானா கொக்கோ. இது வந்து ஹேசல்நட் மூஸ். ஹேசல்நட் வந்து எனக்கு பிடிக்கும். சரி, ஓகே. ரியல்மி இது பெருசாக இருக்குது. எப்போவுமே அவங்க பெருசாக அமைச்சிருக்காங்க. உருப்படி ஏதாச்சும் அமைச்சிருக்காங்க பார்க்கலாம். ரியல்மி ஃபெஸ்டிவல் டேஸ். ரியல்மி ஃபெஸ்டிவ் டே செலிப்ரேட்டிங் லைட்ஸ் டுகெதர். ஓகே, ஒரு பட்ஸ் T300 இது ஒன்று வந்திருக்கு. கிவ்அவேல கொடுத்துடலாம். அடுத்ததா இந்த கண்ணாடி வந்தாலே உடம்பு பக்கு பக்குன்னு இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி அமைச்சிருக்காங்க, எப்படி உடஞ்சி வந்திருக்கு தெரியுதா? இது ஒன்று மட்டும் தான் இல்லை, இது ஒன்று மட்டும் தான் நின்றுட்டு இருக்கு. இதெல்லாம் உடஞ்சிருக்கு, சாஞ்சிருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு ஷேப்பில் கேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே அப்பா என்ன எடுத்துன்னு பார்க்குறது இதில் ப்ரோட்டீனா? இதை குடிக்கிறதுக்காகவே ஜிம்முக்கு போகிறோம். ஓகே ஓகே. தி நெக்ஸ்ட் டே இது வந்து இப்போ தான் சுட சுட வந்திருக்கு. தாஜ் சாட்ஸ்லேருந்து இந்த ஃப்ளைட்ஸ்லாம் போகும்போது தாஜ் சாட்ஸ்லேருந்து வந்து கொடுப்பாங்க. இது என் ஃப்ரெண்ட் எனக்காக அமைச்சிருக்கிறது. ஹாப்பி தீபாவளி கார்டு போட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கிளஸ்டர் கம்பெனி பேர் பாருங்களேன், இந்த ஸ்நாக் கம்பெனியா. கேண்டில் பா மூந்து பாருங்க, நல்லா தான் இருக்குது. பட் ஓவராக அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சுருன்னு ஏறுதா. இவன் ட்ரெண்டில் இருக்கிறான்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இம்யூனிட்டி டீயா? சரி, இது என்ன? ஆலிவ் ஆயில். குட். இப்போ நம்ம ஜிம்முக்கு போகிற தகுந்த மாதிரி எல்லாமே ரெடியாக வந்திருக்கு. தீபாவளி முடிக்கிறோம், அதாவது இருக்கிற ஸ்வீட்லாம் சாப்பிட்றோம், ஜிம்முக்கு போகிறோம். வாய் எப்படி வைக்கணுமா? இல்லை வாய் எப்படி வைக்கக்கூடாது. ஹேண்ட் கிராஃப்ட் ஹெரிட்டேஜ் ஏதோ ஒரு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த டப்பாவில் எப்படா முறுக்கு போட்டிங்க? மற்றதை பிரிக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை, பட் முறுக்கை பார்க்கணும் எப்படி நம்ம, ஏன்னா நமக்கெல்லாம் முறுக்கு பழக்கப்பட்ட விஷயம். ஓ மை காட், பேப்பர் முறுக்குன்னு நினைக்கிறீங்க பாரு. ஐயோ, ஆஹா, இந்த மாதிரி ஒரு முறுக்கை நம்ம வாழ்க்கையிலே சாப்பிட்ருக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம சாப்பிட்ற முறுக்கு தான். என்னன்னா நம்ம ஊரில் வந்து ரொப்ப போடுவாங்க இல்லையா, அதில் கொஞ்சோண்டு போட்ட மாதிரி இருக்குது. ஆல்மண்ட் ஒன் ஆஃப் த ஃபேவரட். எவ்ரி இயர் ஒரு பெஸ்ட் ஆல்மண்ட் வந்துடும். சால்டட் ஆல்மண்ட் மை ஃபேவரட். அடுத்ததாக இது ஏன் இதுனா ஏற்கனவே பிரிச்சுட்டாங்க, பட் என்ன இருக்குன்னு காமிக்க போகிறேன். ஓகேவா? ஏஞ்சல் ஒன்லேருந்து இதில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொய்யா பழத்தை இப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வித்தியாசமாக இருக்குது. ஆல்மண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் சாக்லேட், அதுக்கப்புறம் ஏஞ்சல் ஒன்று. இங்கே ஒரு சாக்லேட் இருக்குது. அவ்வளோதான். இதில் பெருசாக ஒன்றும் இல்லை, வந்தது இவ்வளோ தான். சரி, இப்போ அடுத்த கிஃப்ட் போயிடலாமா? கருப்பு கலரில் யாரா நம்ம கிஃப்ட் அனுப்புறது? ஓ, நத்திங் உடைய கம்யூனிட்டி எடிஷன் ஃபோனுங்க. இது கிஃப்ட் கிடையாது, ஆக்சுவலி ஃபோன் பாக்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, தனியாக பார்க்கலாம் அன்பாக்சிங். இது விவோ ஐக்யூ. தனித்தனி பிராண்ட்லாம் கிடையாது, ஒரே பிராண்டு தான். நாங்கன்னு ஒரே இதில் அமுச்சு விட்ருக்காங்க. பாரம்பரிய ஸ்நாக்ஸா? அது யார்? லட்டா? யார் சொன்னா? அதிரசம் தான் பாரம்பரியம். எப்பவுமே தீபாவளிக்கு முறுக்கு அதிரசம். உங்கள் வீட்டில் லட்டு செய்வாங்களா தீபாவளிக்கா? உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் தீபாவளிக்கு செய்வாங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்கள். எங்கள் வீட்டில் அதிரசம் முறுக்கு இதுதான் எங்கள் வீட்டில் செய்வாங்க. திராட்சை. இப்போ ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி சொல்லிடலாம். ஆல்மண்ட்ஸ் ஒன்று, முந்திரி ஒன்று. இது என்னடா நான் பாட்டுக்கு எடுத்துட்டேன். ஓ, கேண்டில்ஸ். கேண்டில்ஸ் நண்பர்களே, ஒரு 4 கேண்டில் விதவிதமாக வந்திருக்குது. இது 2 என்ன? விளக்கு. அகல் விளக்கு. அகல் விளக்கெல்லாம் கிடையாது, கேண்டில் தான். அதை விளக்கில் வச்சுன்னுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். அடுத்த கிஃப்ட்டோட சேர்த்து பார்க்குறேன். இந்த கிஃப்ட்டு தீபாவளி ஆக்சுவலி நீங்கள் முடிஞ்ச போச்சு, நேத்தி வந்தது. ஓப்பன் பண்ணிடலாமா? தேர்ட் வேவ் காஃபி, சாக்கோ கோட்டட் ஹேசல்நட் இருக்குது, சாக்கோ கோட்டட் ஆல்மண்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் வேவ் காஃபி இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ். ஸோ இது வந்து ஷாமி கொடுத்தது. ஓகே, இது யார்கிட்ட வந்ததுன்னு தெரியல, ஓப்பன் பண்ணாதான் தெரியும். விவோ ஐக்யூலாம் சேர்ந்து அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து தனித்தனியாக அனுப்பிச்சிருக்காங்க, ஷாமி அண்ட் போக்கோ. இதுலேயும் காஃபி. ஐயோ, மீண்டும் வாவ், டைரி. இங்கே பாருங்க, சாக்லேட். இது என்ன? ஹேண்ட் பவுடர் சோய் கேண்டில். இது
ஸோ இதுதான் கேண்டில். நேச்சுரல் பாடி சோப், அவ்வளோதான்.